பலாலி ராணுவ வைத்தியசாலை கட்டுமான பணிகளை உடன் நிறுத்துமாறு வடக்கு தவிசாளர் ராணுவ கட்டளை தளபதிக்கு அறிவிப்பு. மஹிந்த கேட்டவுடன் ஆட்சியை தூக்கி கொடுக்க முடியாது இளங்குமரன். வடக்கு பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்களை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ வைப்போம் ஆனந்த விஜயபால. சுரேஷ் சாலே தொடர்பில் அஸ்கிரிய மகாநாயக்க தேரரின் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் குகதாசன் எம்பி வலியுறுத்து. டெலோவின் தலைவராக மீண்டும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு. தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் சரத் பொன்சேகா. சுரேஷ் சாலே செய்த மிக பெரும் தவறு சுட்டிக்காட்டிய சாமர எம்பி. மலேக மக்களின் 200 ஆண்டு நிறைவை முன்னிட்டு 75 கோடி பெறுமதியிலான திட்டங்கள் சந்தோஷ் ஜா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்தார். திருகோணமலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செயல் மனிதாபிமானமற்ற செயல். அப்பாவி மக்கள் தேவாலயங்களில் சென்றவர்களை அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இதை செய்த சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனும் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார். எது எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் கண்டறியப்பட்டு தண்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாடு நேற்று வவுனியா மாவட்டத்தில் மதியம் 2:30 மணிக்கு வோட்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 8 மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்களினால் மத்திய குழு உறுப்பினர்கள், தலைமைக்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வுகளில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் உபதலைவராக குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். செயலாளர் நாயகமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் கட்சியின் நிதி செயலாளராக திரு கமல விஜிந்தன் அவர்களும், தேசிய அமைப்பாளராக செந்தில்நாதன் மெகுரன் அவர்களும், நிர்வாக செயலாளராக திரு பரமலிங்கம் நித்யானந்தன் அவர்களும், இளைஞரணி செயலாளராக தியாகராஜா பிரபாகரன் அவர்களும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்கள். செயலாளர் அறிக்கை, நிதி செயலாளர் அறிக்கை மற்றும் தலைவர் உரையுடன் உபதலைவரால் கட்சியின் மாநாட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. மலேக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு 75 கோடி ரூபாய் பெறுமதியிலான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறிகள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள் இந்திய ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சினமன் லே ஹோட்டலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மலையக கல்வி மன்றத்தின் 20வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நான் இந்த மண்டபத்துக்குள் நுழையும் போது இங்குள்ள சில தோட்டங்களின் பேர்பலகைகளை பார்த்து கடந்த பல வருடங்களாக இலங்கையில் நான் ஆற்றிய சேவையின் போது இவற்றில் எத்தனை தோட்டங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்த்தேன். ஆனால் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக 2 தசாப்தங்களாக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த தனி சிறப்பான மகிழ்ச்சி ஆகும் என தெரிவித்தார். மக்களின் வாக்குகளால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை தாய் என மஹிந்த தரப்பு கேட்டு நிற்கிறது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் களுத்துறையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நடைபெற்ற பாராட்டு விழாவில் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. நாட்டை தங்களிடம் தருமாறு மஹிந்த தரப்பு கூறியுள்ளது. இந்த அரசாங்கம் நாட்டு மக்கள் வாக்களித்து ஜனநாயக ரீதியாக அமைந்த அரசாங்கம். இவர்களின் தேர்தலில் வெல்ல முடியாது என தெரிந்து கொண்டு எம்மிடம் ஆட்சியை கேட்கிறார்கள். எங்களுடைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள், ஆட்சிக்காக பல கொலைகளை செய்தவர்கள் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு வருகின்றனர். அதனால் அவர்கள் மீண்டும் மக்கள் வாக்குகளால் ஆட்சிக்கு வர முடியாது. அதனால் எம்மிடம் ஆட்சி அதிகாரங்களை தாருங்கள் என கேட்டு நிற்கின்றனர். அவர்கள் கேட்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரங்களை அவர்களிடம் கையளிக்க மாட்டாது. மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றனர். எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என தெரிவித்துள்ளார்.
1987 இராணுவத்தில் 2ஆம் லெப்டினன்டாக சேர்ந்த சுரேஷ் சாலே மேஜர் ஜெனரலாக ஓய்வு பெற்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தஸ்நாயக்க தெரிவித்தார். எனினும் கடந்த தேர்தலில் சுரேஷ் சாலே செய்த ஒரு பெரிய தவறு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையில் ஏறாததுதான் என சுட்டிக்காட்டியுள்ளார். திசைகாட்டி மேடையில் ஏறியிருந்தால் சலே தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு செயலாளராக இருந்திருப்பார். ரவி செனவிரத்னவையும் சாணி அபேசேகரவும் சலே செய்த அந்த தவறை செய்யாமல் திசைகாட்டி மேடையில் ஏறியிருந்தனர் என சாமர சம்பத் திசநாயக்க தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் பொருளாதாரம், முதலீடுகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளது என்றும், முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி அரசு தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் சவால் விடுத்துள்ளார். எதிர்கொடையில் அக்கட்சியின் பிரதான அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார். உணவு மற்றும் சுகாதார தேவைகளுக்கான பட் வரியை நீக்குவதாகவும், மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாகவும், கப்பலில் இருந்து தரையிறக்கப்படும் விலைக்கு எரிபொருளை வழங்குவதாகவும் விலைகளை குறிப்பிட்டு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தற்போது எரிபொருள் விலையை பெருமளவில் உயர்த்தியுள்ளது. மின்சார கட்டணத்தை ஒரேடியாக 43% அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் தற்போது எரிபொருள் விலையை பெருமளவில் உயர்த்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டில் 140 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை தற்போதைய அரசின் மோசமான நிர்வாகத்தால் 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் தங்களின் 3 நேர உணவில் 1 நேர உணவை தவிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசின் தவறான கொள்கைகளால் டாலரின் மதிப்பு சில மாதங்களுக்கு 50 ரூபாவால் உயர்ந்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தமையால் நாட்டில் கடன் சுமை ஒரேடியாக 2000 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டை பொறுப்பேற்கும் போது 93 பில்லியனாக இருந்த நாட்டின் கடன் சுமை தற்போது எவ்வித அபிவிருத்தியுமின்றி 107 ஆக அதிகரித்துள்ளது. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை நடைமுறைப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்துக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்குவதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க ஏதேனும் ஒரு குழுவோ அல்லது அமைப்போ முயற்சித்தால் அதனை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இன்று நாட்டுக்கு தேவைப்படுவது நாட்டை நேசிக்கும் ஒரு எதிர்க்கட்சியை தவிர தற்போதுள்ள எதிர்க்கட்சி ஒரு கேலிச்சித்திர எதிர்க்கட்சி என சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் 5 வருட காலத்துக்கு ஆணை வழங்கியுள்ளனர். அந்த மக்கள் ஆணையின் கீழ் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகள் அதிகபட்சமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறோம் என தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க யாராவது முயற்சித்தால் அதனை நாம் அனுமதிக்க மாட்டோம். இவர்களுக்கு இந்த 5 வருட காலத்தை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் இவர்களை தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது வேறு ஒரு குழுவை ஆட்சிக்கு கொண்டு வருவதா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் ஒரு சிறந்த வேலை திட்டங்களாகவே தென்படுகிறது என சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பஜாபுலான் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்படும் இராணுவ மருத்துவமனை கட்டுமானங்களை உடனடியாக நிறுத்தி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் அறிவித்தல் அனுப்பியுள்ளார். பஜாபுலான் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி அப்பகுதியில் உள்ள தனியார் காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் தற்போது அக்காணியில் இராணுவ மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு இராணுவ தரப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அதனையும் மீறி இராணுவத்தினர் கட்டுமான பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அனுமதிகள் எதுவுமின்றி தனியார் காணிகளை ஆக்கிரமித்து மேற்கொள்ளப்படும் இராணுவ மருத்துவமனை கட்டுமானங்களை உடனடியாக இடித்தகற்றுமாறு யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் அறிவித்தல் அனுப்பியுள்ளார். எதிர்வரும் புதன்கிழமைக்குள் இந்த சட்டவிரோத கட்டடம் இடித்து அகற்றப்பட வேண்டும் என்றும் அல்லது முறையான அனுமதி ஒன்று கட்டுமான பணிகள் இடம்பெற வேண்டும் என தவிசாளர் சுகிதன் அனுப்பி வைத்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையில் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலின் பிரதி சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தொடர்பாக அவரது மனைவி விடுத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டு அவருக்குரிய நிவாரணத்தை வழங்குமாறு அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரக்குடேஸ்வரி ஞானரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்ததன் மூலம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சுரேஷ் சாலேவின் மனைவியான திருமதி HPMSP சாலே விடுத்த மேன்முறையீடு தொடர்பில் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த
26/6/8 அன்று அஸ்கிரிய விகாரைக்கு வருகை தந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் மனைவி தன்னை நேரில் சந்தித்து தனது கணவருக்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க உதவுமாறு கோரிக்கை விடுத்தார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிடம் சமர்ப்பிப்பதற்காக அவர் வழங்கிய அந்த மேன்முறையீட்டு மனுவின் பிரதி ஒன்று இந்த கடிதத்தில் இணைக்கப்பட்டுள்ளது என அஸ்கிரிய பீடாதிபதி தெரிவித்தார். குறித்த கோரிக்கையை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கு தகுந்தவாறு நியாயமான முறையில் நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்வதாக இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்தோம். இதனால் வடக்கில் பல சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்தியுள்ளோம். இந்த நாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து சட்டவாட்சியை நடைமுறைப்படுத்த ஒத்துழைத்து வருகின்றனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எந்த பாகுபாடுகளுமின்றி அனைத்து மக்களும் ஒரே சட்டம் நடைமுறையில் உள்ளது. தெற்கு அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க நாம் அனுமதிக்க மாட்டோம். வடக்கு பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்களை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ வைப்போம். எளியோருக்கு ஒரு நீதியும் பிரபலமானவர்களுக்கு ஒரு நீதியும் என இந்த நாட்டில் இல்லை. அனைவரும் பொதுவான நீதியே உண்டு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ற வகையில் அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதை போலீசார் பாரபட்சமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பணித்துள்ளோம். கட்சி, யாது, இனம், மதம் என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி அனைவரும் ஒரே இனம் என்ற சூழலை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் இனங்களுக்கு இடையில் முருகல் நிலை ஏற்படாது. இந்த பிரதேசத்தில் வாழும் உங்கள் பிள்ளைகள், உங்களின் எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டில் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவ்வாறான சூழல் உருவாக வேண்டும். பிரிவினைவாதம், வேறுபாடுகள் தலைதூக்க அனுமதிக்க கூடாது. அவ்வாறான நிலை எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படக்கூடாது. நமது பிரதான நோக்கம் எதிர்கால சந்ததியின் ஒற்றுமையான வாழ்வு என தெரிவித்தார்.